Hi students, this is Alex here. In the video நம்ம magnetic field due to a long straight conductor carrying current இத பத்தி படிக்க போறோம். நம்ம வந்து ஒரு long conductor எடுத்துக்கணும். So Mn அப்படி நம்ம எடுத்துக்கலாம். So இது வந்து நம்ம இங்க M and N அப்படி நேம் பண்ண போறோம். M இது வந்து N. இப்போ இதோட சென்டர் வந்து O. நமக்கு ஒரு பாயிண்ட் P இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் P வந்து சம்வேர் இங்க இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த Mn கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல வந்து நம்ம கரண்டோட வேல்யூ I அப்படின்றத நம்ம எடுக்க போறோம். ஸோ இதுல வந்து ஒரு கரண்ட் I ஃப்ளோ ஆகுது. இதனால எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அட் எ பாயிண்ட் P அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் P வந்து at a distance A from the point O. இது வந்து small a அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு small current element கன்சிடர் பண்ணணும். அந்த current element வந்து இங்க நம்ம எடுத்துக்கலாம். இந்த எலிமெண்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த எலிமெண்ட்டோட லென்த் வந்து dl அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். ஸோ இதோட லென்த் வந்து dl. இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஃப்ரம் O இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் எ டிஸ்டன்ஸ் L. ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் இந்த சென்டர் ஆஃப் எலிமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம L அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். அட் எ டிஸ்டன்ஸ் L நம்ம வந்து ஒரு கரண்ட் எலிமெண்ட் dl இருக்கதா நம்ம எடுத்துக்க போறோம். இதோட சென்டர் வந்து நம்ம இந்த எலிமெண்டோட சென்டர் வந்து நம்ம பாயிண்ட் A அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலிமெண்ட் dl வந்து அட் எ டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் A ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து r. ஸோ இது வெக்டார் டைரக்ஷன் போடுறதுனால நம்ம r வெக்டார் அப்படின்னு போடுவோம். இது வந்து மேக்கிங் an angle தீட்டா. இந்த இடத்துல தீட்டா இருக்கு. தீட்டா வித் இந்த கரண்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா IDL வெக்டார் அப்படின்றது இந்த அப்பர் டைரக்ஷன்ல இருக்கு அலாங் NM. ஸோ அதோட இது வந்து மேக்கிங் an angle தீட்டா. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு R வெக்டார் அப்படின்றது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து தீட்டா அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா, அப்ப இது வந்து பை மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். அண்ட் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. நம்ம இந்த பாயிண்ட் P வந்து ஓக்கு பர்பெண்டிகுலரா தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 90 டிகிரி. இப்போ நம்ம பயோட் சாவர்ட்ல அப்ளை பண்ணும்போது dB வெக்டார் கால்குலேட் பண்ணலாம். dB வெக்டார் அப்படின்னும் போது μ0/4 pi I dl வெக்டார் sin theta டிவைடட் பை இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா r. ஸோ r ஸ்கொயர். இந்த இடத்துல ஒரு யூனிட் வெக்டார் n கேப் வரணும். ஓகே, ஆக்சுவலாக ஒரு யூனிட் வெக்டார் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம அது n கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டயக்ராம்ல நம்ம ட்ரையாங்கிள் PAO கன்சிடர் பண்ண போறோம். இன் ட்ரையாங்கிள் PAO இதுல நம்ம ஆங்கிள் வந்து பை மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இங்க இருக்கிறது இது வந்து ஆப்போசிட் சைடு. ஓகே, இது வந்து அட்ஜசன்ட் அண்ட் இது வந்து ஹைபாட்டனியூஸ். ஆப்போசிட் 90 இருக்கு. அப்ப இந்த டயக்ராம்ல நம்ம வந்து tan தீட்டா அப்படின்னு எடுக்கணும். பட் ஆங்கிள் வந்து பை மைனஸ் தீட்டா. ஸோ tan பை மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ tan பை மைனஸ் தீட்டான்னு எடுக்கும்போது tan வந்து என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ நம்ம டயக்ராம்ல ஆப்போசிட் வந்து A அண்ட் அட்ஜசன்ட் வந்து L. அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில tan பை மைனஸ் தீட்டா படிச்சிருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ மைனஸ் tan தீட்டா அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் tan தீட்டா அப்படின்றது வந்து A பை L. நமக்கு இந்த ஃபார்முலால இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவா மாத்தணும். இந்த L இருக்கு அண்ட் R இருக்கு. ஸோ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவா மாத்தணும். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு Lோட வேல்யூ கிடைக்கும். அதாவது மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ மைனஸ் tan தீட்டா இன்டூ L ஈக்குவல் டு A அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் L tan theta equal to A. இந்த tan thetaவும் மைனஸும் அந்த பக்கம் போயிடும். ஸோ L is equal to minus A by tan theta அப்படின்னு வரும்.
பட் இந்த tan theta வந்து நம்ம நியூமரேட்டர் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ 1/tan அப்படின்றது வந்து cot theta. ஸோ L is equal to -a cot theta அப்படின்னு வரும். பட் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் dl அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்போ நான் வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஆன் டிஃபரன்ஷியேட்டிங் இது வந்து dl அப்படின்னு வந்துடும். ஸோ dl equal to -a வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். காட்டோட டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதுல இருந்து நமக்கு dl அப்படின்றது a கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி எனக்கு வேற என்ன இருக்கு, இங்க r இருக்கு, அதையும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ r வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் a வரணும் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் அண்ட் ஹைபோட்டனியூஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சைன் எடுத்துக்கலாம். இப்போ sin π மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். இந்த ட்ரையாங்கிள் இருந்து sin π மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும்போது சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ். இதுல ஆப்போசிட் வந்து a இல்லையா, ஆப்போசிட் வந்து a அண்ட் ஹைபோட்டனியூஸ் வந்து r பை r. sin π மைனஸ் தீட்டா அப்படின்றது வந்து sin தீட்டா தான். ஏன்னா π மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு a பை r. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும். அதாவது r இன்டூ sin தீட்டா அப்படின்னு வரும். r இன்டூ sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு a. அப்போ r வேணும் அப்படின்னா a பை sin தீட்டா. பட் sin தீட்டா மேல வந்துருச்சு அப்படின்னா 1 பை sin தீட்டா வந்து கொசிகன் தீட்டா. ஸோ இப்போ r இஸ் ஈக்குவல் டு a கொசிகன் தீட்டா அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நமக்கு தேவையான dl and r in terms of theta கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ நம்ம மறுபடியும் db வெக்டார் அப்படின்றத எழுத போறோம். ஸோ db வெக்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா mu naught by 4 pi I into dl. dl வெக்டாருக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா a cosecant square theta அப்படின்றத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல a cosecant square theta. ஸோ a cosecant square theta d thetaவும் வரும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல dl அப்படின்னு போடும்போது with respect to anything அப்படின்னு நம்ம பண்ணல, ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்றோம். அப்போ dl வரும்போது இந்த இடத்துல d thetaவும் சேர்த்து போடணும். ஸோ இங்க நம்ம d theta அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அதையும் சேர்த்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ dlக்கு பதில் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்து வேற என்ன இருக்கு இந்த ஃபார்முலால, sin theta by r ஸ்கொயர் இருக்கு. ஸோ sin theta நம்ம as it is எழுதிடலாம், ஹோல் டிவைட் பை r ஸ்கொயர். r ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணணும், a ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டாச்சு. அது போக ஒரு யூனிட் வெக்டர் n கேப் இருக்கு. இது நான் தனித்தனியா ஸ்கொயர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை கேன்சல் பண்ணிடலாம், இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு db வந்து என்ன இருக்கு பேலன்ஸ், db வெக்டார் ஈக்குவல் டு mu naught by 4 pi I, இங்க 4 pi a அப்படின்னு போட்டுக்கலாம், sin theta n cap அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் அந்த d thetaவையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்க நம்ம d theta அப்படின்னு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் n cap போட்டாச்சு. பட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட் அசியூம் பண்ணி அதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நமக்கு வேண்டியது ஃபார் த என்டையர் லென்த் இல்லையா. இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் லென்த் அப்படின்னும் போது நம்ம இதை ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த என்டையர் லென்த்தை ஜாயின் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த பாயிண்ட் எம் இங்க ஜாயின் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்ன ஜாயின் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. அப்போ வந்து இதுக்கும் இந்த ஜாயின் பண்ற இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற வெக்டார் நடுவில் இருக்கிறதா நம்ம ஆங்கிள் அப்படின்னு எடுப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து நம்ம இந்த சைடு எடுக்கணும். இது வந்து φ1 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இந்த லைன் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த ஆங்கிள் வந்து இந்த சைடு இருக்கும், அது வந்து இங்க எடுக்கணும், φ2 அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா ஸ்டில் இந்த டைரக்ஷன்ல தான் வந்து ஐடியல் அப்படின்ற இந்த கரண்ட் எலிமெண்டோட வெக்டார் இப்படி இருக்கும். ஆர் அப்படின்றது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், நம்ம அதுக்கு நடுவில் தான் ஆங்கிள் எடுக்கும். ஸோ இது φ1, இது வந்து φ2. இப்போ நமக்கு இந்த என்டையர் எலிமெண்ட், அதாவது இந்த என்டையர் லென்த்தை கன்சிடர் பண்ணி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ பி வெக்டார் அப்படின்னும் போது நம்ம இன்டகிரல்
இந்த டிபி வெக்டார் போடணும். எதுல இருந்து எது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆங்கிள் 5-1 இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த ஆங்கிள் 5-2 வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த டயக்ராம்ல இங்க ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் 5-1 and 5-2. இந்த ஆங்கிள் இருந்து அந்த ஆங்கிள் வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இந்த டிபியோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போதே இதெல்லாம் கான்ஸ்டன்ஸோ அது வெளியே எடுத்துடலாம். இது கான்ஸ்டன்ட், இது எல்லாமே கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ நமக்கு வந்து மியூ நாட் ஐ பை 4πa இன்டகிரல் 5-1 to 5-2 sin theta d theta n cap அப்படின்னு வரும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் sin theta இது நம்ம நிறைய டைம் மேக்ஸ்ல போட்டிருக்கோம். மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ மியூ நாட் ஐ பை 4πa மைனஸ் காஸ் தீட்டான்னு போட்டுட்டு இதோட லிமிட் வந்து 5-1ல இருந்து 5-2 வரைக்கும் ஒரு n கேப்பும் இருக்கு. இன்டகிரேட் பண்ண பிறகு இந்த d தீட்டா போயிடும். இப்போ நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். தீட்டாக்கு பதில் 5-2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் இந்த லோயர் லிமிட் 5-1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ நமக்கு மியூ நாட் ஐ பை 4πa போட்ட பிறகு மைனஸ் காஸ் 5-2 நம்ம வந்து இப்போ அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் ஆஃப் மைனஸ் காஸ் 5-1 ஸோ லோயர் லிமிட் போட்டாச்சு. அப்புறம் ஒரு n கேப் இருக்கு. இப்போ இது வந்து மியூ நாட் ஐ பை 4πa. இந்த டேர்ம் வந்து இந்த ரெண்டு நெகட்டிவும் சேர்ந்து பாசிட்டிவ் ஆயிடும். அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் எழுத போறேன். பிராக்கெட் ஓபன் பண்ணி cos ஆஃப் 5-1 அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து cos ஆஃப் 5-2 அப்புறம் n கேப். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண இந்த ஒயர் mn வந்து இன்ஃபைனட்லி லாங் ஒயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ இது வந்து ரெண்டு சைடும் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இன்ஃபைனட்டா இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட் P கன்சிடர் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணியிருக்க இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் பாருங்க, நான் தனியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இங்கிருந்து நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, சப்போஸ் இப்போ இன்னும் லாங்கா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஆங்கிள் வந்து இப்படி கம்மியாகுது. இன்னும் லாங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து இன்னும் நம்ம இந்த இடத்துல மூவ் பண்ணி இன்னும் லாங்கா எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, இப்போ நீங்க இதை ஜாயின் பண்ணும்போது இன்னும் கம்மி ஆகிட்டே வரும். ஸோ முதல்ல இருந்த அந்த என்னன்ற பாயிண்ட்ல இருந்த ஆங்கிளை நீங்க பாருங்க, அது எவ்வளவு இருக்கு, அதை விட இது கம்மியாகும். இன்னும் இது வந்து கம்மியாகும். ஸோ இது போக போக கம்மியாகிட்டே போயிட்டுச்சுன்னா நமக்கு 5-1 வந்து 0 ஆகும். அதே மாதிரி இந்த சைடு இருக்க ஆங்கிள் வந்து இன்னும் அதிகமாயிட்டே வரும். இன்னும் இந்த பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ண சப்போஸ் இப்போ நம்ம இந்த இன்ஃபைனட்லி லாங்கா கன்சிடர் பண்ணும்போது இந்த லைன் இப்படி வரும் இல்லையா. ஸோ நம்ம முதல்ல போட்ட ஆங்கிள் 5-2 இங்க இருக்கு. பட் இது வந்து இன்னும் அதிகமான ஒரு ஆங்கிள் வரும். 5-2 அப்படின்றது இன்னும் அதிகமாக வரும். ஸோ இன்னும் அதிகமாக அது ரொம்ப அதிகமாகி அது 5 வரைக்கும் வரும். 180 வர்றது தான் மேக்சிமம். ஸோ இதை இன்னும் கிளியரா புரியறதுக்கு நான் இங்கே ஒரு சின்ன டயக்ராம் போட்டு காட்டுறேன் பாருங்க. சப்போஸ் நமக்கு வந்து இன்ஃபைனட்லி லாங் ஒயர் ஆயிடுச்சு. ஓகே, இன்ஃபைனட்லி லாங் ஒயர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க பாயிண்ட் வந்து இங்க இருக்கு, P அப்படின்ற பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போ நம்ம இதை இன்ஃபைனட்லி லாங்கோட நம்ம இப்படி கனெக்ட் பண்ணும்போது இப்படி வரும். இந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து இந்த இடத்துல கம்மியாகி 0 அப்படின்னு வந்துடும். இந்த ஆங்கிள் வந்து அதிகமாகி இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆயிடுச்சுன்னா பை வந்துடும். ஸோ ஃபார் இன்ஃபைனட்லி லாங் ஒயர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5-1 வந்து 0 அண்ட் 5-2 வந்து ஈக்குவல் டு பை. அதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல 0 அப்படின்னும் இந்த இடத்துல பையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ cos 0 வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 1. ஸோ cos 0ன்றது 1, cos பை அப்படின்றது -1. அப்போ இந்த இடத்துல நமக்கு B வெக்டார் அப்படின்றது μ0 by 4πa இருக்கு. இந்த வேல்யூ 1 மைனஸ் ஆஃப் -1 அப்படின்னு வரும். இது டோட்டலா 2 ஆயிடும். ஸோ இது வந்து நமக்கு கீழே எழுதிடலாம். B வெக்டார் ஈக்குவல் டு μ0 by
4 pi a, இது பிளஸ் ஆயிடும். டோட்டலா 1 plus 1 2. அதுக்கப்புறம் ஒரு n கேப் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல n கேப் போடணும். இந்த 2 அண்ட் இந்த 4 கட் பண்ணிட்டா இந்த டினாமினேட்டர் 2 வந்துடும். அப்போ நமக்கு b வெக்டார் அப்படின்றது மியூ நாட், இங்க ஒரு ஐயும் இருக்கு இந்த ஃபார்முலால, மியூ நாட் I by 2 pi a n cap. இந்த n cap அப்படின்றது ஒரு யூனிட் வெக்டார் from O to P.